டென்டிஸ்ட் பல் மருத்துவர் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் இங்கே ஒரு 10-12 இயர்ஸாக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நுங்கம்பாக்கம்ல எங்களோட கிளினிக் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இடங்களையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது அன்றைக்கி நைட் ஒரு 2 days முன்னாடி 12 o'clock வரைக்கும் யூஸ்வலாக எங்கள் கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகும். பிகாஸ் இட்ஸ் வெரி பிஸி கிளினிக். அன்றைக்கி நைட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க கிளினிக் உள்ள. அது யாருக்குமே தெரியல. பிகாஸ் என்னோட ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் கிளினிக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு பாத்ரூம் போன கேப்பில் ஒரு ஒரு அவரை பார்க்குறதுக்கே ஒரு நார்மலாக இல்லை, குடிச்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு கிளினிக் லேப்டாப் அப்படியே எடுத்துட்டு உள்ளே போகிறாரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்து அந்த பையன் பார்க்குறப்போ லேப்டாப்பை காணல. ஸோ ஹி வாஸ் சர்ச்சிங் எவ்ரிவேர். எங்கேயோ மறந்து வச்சிட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருந்திருக்காரு. எனக்கு கால் பண்ணாங்க, மேம் லேப்டாப் மட்டும் காணல, மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக நான் வீட்டுக்கு போயிட்டே இருந்த சமயம் அது. அண்ட் சிசிடிவி உடனே பாருங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவியை பார்க்க சொன்னப்போ சிசிடிவியில் கரெக்டாக அதில் மென்ஷன் ஆயிருந்தது. அந்த திருடர் வந்து உண்மையாலுமே அந்த லேப்டாப்பை தான் எடுக்க வந்திருக்காரு. அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வெளியே ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த வழியாக அவர் போகிறாரு. அதையும் பார்த்தோம் நாங்கள் லேப்டாப்பில். கேமராவில் சிசிடிவியில் எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ அப்போ தான் என்னோட இன்னொரு ஸ்டாஃப் கரெக்டாக கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. மேனேஜர் வரும்போது லேப்டாப் அவர் கையில் இல்லை. அவர் ஐ திங்க் அந்த ட்ரெஸ்ஸுலையோ இதுலையோ வச்சு மறைச்சு தான் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சுமார் ஒரு 45 minutes இருக்கும். இவங்க எல்லாருமே தேடினாங்க. நான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். என் ஸ்டாஃபை கொடுத்ததுக்கப்புறம் ரோந்தில் இருந்த போலீஸ் மட்டும்தான் இருந்தாங்க இப்போதைக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. இங்கே தேடினாங்க. இங்கே இருக்க சந்தில் எல்லா இடத்துலையும் போய் தேடணும். நாங்கள் கரெக்டாக அங்கேருந்து ஒரு ½ an hour ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னொடனே நானே கிளம்பி வந்துட்டேன். வந்த உடனே காரில் போக முடியாதுன்னு தெரியும். பிகாஸ் எப்படியும் அவங்க போனால் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்போது ஒரு அண்ணா, ஆட்டோ டிரைவர் அண்ணா தான் வந்தாங்க. ஸோ நான் இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் தனியாக இருக்கீங்கம்மா சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் இந்த ஃபுட்டேஜ் காமிச்சேன். அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரே நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் நாங்களும் அதே மாதிரி சந்தில் தேடணும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து பைக்கில் என்னாச்சு அக்கான்னு சொல்லி தே ஆல்சோ ட்ரைட் ஹெல்பிங் மீ. அவங்களும் எங்கே இருக்குது இந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு மோஸ்ட்லி இந்த கட்டடம் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் தேடினாங்க. பட் என்னோட இன்ட்யூஷன் வந்து இல்லை, கட்டட வேலை செய்கிறவர் இப்படி ஒரு அழுக்கான துணி போட்டுட்டு இப்படி ஒரு இதில் போக முடியாது, நோண்டி வேற நடக்கிறாரு, அவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. ஸோ மேபி இங்கே ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் வாக் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் ரொம்ப தோணிட்டே இருந்தது. ஸோ போலீஸ் எல்லாருமே சொன்னாங்க, இல்லை மேடம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, இதுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம், இதுக்கு மேலே கிடைக்காது, நம்ம நாளைக்கு சிசிடிவி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அது விட அவ்வளோ மனசு வரல. பிகாஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் அப்படி தான் எதுவாக இருந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டேன் சீக்கிரமா. ஸோ அதனால் ஐ வாஸ் லைக், இல்லை போலீஸ் நம்பினா நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட லேப்டாப் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நானே திருப்பி ஆட்டோ எடுத்துட்டு ஐ வென்ட் டு நம்ம பிரிட்ஜ் தேடணும், எல்லா இடத்துக்கும் போகணும். ஒருவேளை எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் என் மைண்டில் தோணிட்டே இருந்தது, ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் நடந்து போகலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால அந்த பிளாட்ஃபார்ம் வழியாகவே அப்படியே தேடி போயிட்டே இருந்தோம் நானும் அந்த ஆட்டோ டிரைவரும். போகும்போது நான் அந்த சிசிடிவியில் நல்லா அவரோட செருப்பை பார்த்தேன், செருப்பும் அவரோட ஷர்ட். பட் அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த திருட வந்து அவரோட ஷர்ட்டை மேலே போட்டு மறைச்சிட்டாரு. அதே மாதிரி பின்னாடி ஒரு கோணி பை மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுட்டாரு, கார்பேஜ் பேக் மாதிரி. ஏன்னா அங்கே யாரும் கைவிட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு நினைப்பில், அதுவும் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கவங்களாம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் அப்படி பிளான் பண்ணி போயிருக்காரு. ஸோ கரெக்டாக ஒரு சூளைமேடு பிரிட்ஜ் வரைக்கும் நாங்களும் தேடுறோம், கூட்டுறவங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்குறோம், எங்கே பற்றி பார்த்தீங்களா, யாராச்சும் இந்த மாதிரி போனாங்களான்னு. அவங்களும் இல்லையம்மா யாரும் பார்க்கலையே அந்த மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக இவங்களும் தேடுறாங்க இந்த சைடு. நாங்கள் அங்கே போயிட்டோம். ஒரு சூளைமேடு பிரிட்ஜு கிட்ட கிடந்து இங்கே எடுத்தது ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நடந்தே அந்த திருடம் போயிருக்கான். யாருமே அவர் நோட்டீஸ் பண்ணல. எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் எங்களால் பார்க்க முடியல, கொடுக்கல அந்த மிட் நைட் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கே போய் கரெக்டாக ஒரு இப்படி போயிட்டு இருக்கும் போது நான் பார்க்குறேன், வேற ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் அவர் போட்டிருந்தது, நல்லா கிரே கலர் மாதிரி இருக்கும், அது தெரியுது நல்லாவே. அவரோட செருப்பு மேட்ச் ஆனோடனே, அண்ணா வண்டி நிறுத்துங்க, அவனாதான் இருக்கும், எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டைரக்டா போனேன். போய் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பேக்கை கொடு, பேக்கில் என்ன இருக்கு, என் லேப்டாப் எங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. வந்து 2 பேருமே கேட்டிருந்தா அவ்வளோ தைரியமா அந்த திருடம் பேசினது தான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு.